போல் டிசைடர் மேட்ச் இது நேற்று நடக்க வேண்டிய போல் டிசைடிங் மேட்ச் இன்றைக்கி தான் நடக்குது ஃபைனல் டேயில். ஏன்னா நேற்று லைட் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ புதுக்கோட்டை பால்டன்ஸ் வெர்சஸ் ஹில்ஸ் ரைடர் சத்தியமங்கலம். ஸோ டாஸ் வின் பண்ண புதுக்கோட்டை பால்டன்ஸ் வந்து bowling சூஸ் பண்ணிட்டாங்க. 5 ஓவர் ஃபஸ்ட் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே 4 bowler யூஸ் பண்ணோம். ஸோ புதுக்கோட்டை பால்டன்ஸ் இங்கே bowlingல இருக்காங்க, ஹில்ஸ் ரைடர்ஸ் பேட்டிங்கில் இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிங்கில் மணி, நாட்சிங்கில் ரங்கசாமி. ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர், அதை போடுறதுக்கு பிங்கோ இங்கே. ஓ வெல் பால் ஃபுல் பேஸில் க்ரீஸ்குள்ளே ஸ்டார்ட்ஸ் வித் தட் பால். வெல் பால் பாடி லைனில் அகைன் நல்ல பேஸ், லெக் பை சிங்கிள், ரங்கசாமி அண்ட் ஸ்ட்ரைக். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் ஓவர் த ஹெட், ஸ்ட்ரைட்டாகவே நோ பால் கொடுத்துருக்கா ஸ்ட்ரைட் அம்பையரு. ஸோ நோ பால் ப்ளஸ் பவுண்டரி, 5 ரன் இலவசமாக கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். மொத்தம் ஒரு பாலில் மட்டும் 2 பாலில் மொத்தமாக 6 ரன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ பால். ஓ வெல் பால் வித்தே இல்லை சுத்தமாக கரெக்டாக இருந்தது யாக்கிங் நேரத்தில். நல்ல சேவ், நல்ல கம்பேக், பிங்கோ. பிளேடு ஒரு பால் டாட் பால் ஆனவுடனே தெளிவாக எண்டை மாற்றி விட்டார். நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் பேட்டிங். போட பால் வீடு. அகெயின் ஒரு ஃபுல் டாஸ், நல்ல டேக்கன். நோ பாலாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஃபுல் டாஸ் பால் தான். ஸோ விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. இங்கே முதல் விக்கெட் இழக்கிறாங்க சத்தியமங்கலம் ஹில்ஸ் ரைடர்ஸ். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ், லேட் டைமிங் பண்ணிட்டாரு. கரெக்டாக அடிச்சு நேரம் மேபி கிளியராக இருக்கும் பவர் பிளேன்றனால. ஸ்ரீகாந்த் தி பேட்ஸ்மேன். அகெயின் ஒரு ஃபுல் டாஸ், கேப்பில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு பந்து. அகெயின் ஒரு நோ பால் கொடுத்துருக்காங்க, ஹிப் நோ பால். ஒரு ஓவர் முடியல, ஸ்கோர் 12. ஒரு விக்கெட் இழந்து ஹில்ஸ் ரைடர்ஸ் சத்தியமங்கலம் ஓரளவுக்கு டீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பவர் பிளே ஓவரை. விக்கி இங்கே நியூ பாலர், ட்விஸ்ட் விக்கி. வெல் பால் ஃபுல் பேஸில் யாக்கிங் லென்த்தில் பாடி லைனில் ஸ்டார்ட் வித் டாட் பால், பாசிட்டிவ் ஸ்டார்ட். வெல் பால் அகெயின் பாடி லைனில் பிஃபோர் லென்த்தில் ஃபுல் பேஸில் பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸ்லோயர் ஒன், சிங்கிள், ஒரு கட் ஷாட். ரெண்டு ஓட்டாங்க. 2 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 16. 4 ரன்லேயே 3 ரன்லேயே போட்டார் நினைக்கிறேன் இந்த ஓவரை. சூப்பர் ஓவர். ஒரு விக்கெட் இழந்து ஹில்ஸ் ரைடர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு நிக்க இருந்துச்சு, கேட்ச் ட்ராப்பு. தப்பான த்ரோ. ஒரு ரன் ஓட வேண்டியதா, இங்கே 3 ரன் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்ஃபீல்டு தான் பின்னாடி சேசிங்கில் போல தலைவலியாக வந்து நிற்கும். சுந்தர் நீ போலர். போன பால் வீடு. ஸோ கடைசி ஒரு பந்தில் 4 ரன் கணக்கு. டபுள் மைனராக விட்ட மாதிரி இருந்துச்சு பேட்டர். நல்ல கம்பேக் சுந்தர். தேட் பால் குட் ஷாட், கரெக்டாக அடிச்சார். ஓடிடுமான்னு பார்க்கலாம். வேந்தன் இருக்கார் பின்னாடி. குட் ஸ்டாப், 2 அலவுடிங்க. குட் ஷாட் கவர்ஸ் ரீஜனில். அகெயின் ஒரு 2, நிறையா ஓடி எடுக்கிறாங்க. குட் ஷாட் மறிச்சு குறுக்க கொடுத்தாரு. சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட்டில். லவ்லி ஷாட்டுங்க. முதல் 6 இந்த மேட்ச்சில் பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் ஸ்ரீகாந்த். ஆல்ரெடி அவங்க ஆடின 2 மேட்ச்லையுமே அவருடைய ரோல் மேஜராகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். எப்பயுமே இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு அவங்க டீமுக்காக. மூணு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 31. 2 விக்கெட் இழந்து விக்கி 4 ரனில் போட்டுருந்தார் அவருடைய ஃபஸ்ட் ஓவரே. ஸோ அவருக்கான 2வது ஓவர் இது, 4வது ஓவர் மேட்ச்சுக்கு. குட் ஷாட் கவர் ரீஜனில். சான்ஸ் ஃபார் பவுண்டரியே போயிடுச்சாங்க. சூப்பர் ஷாட் ரங்கசாமி பேட்டில் வர முதல் பவுண்டரி இது. கரெக்டாக அடித்தார். 4 ரன் போட்டுருந்தார் அவருடைய முதல் ஓவரை. அவருடைய முதல் பந்திலேயே இங்கே 4. எவ்வளோ ரன்ஸ் கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். சூப்பராக ஆடுறாங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். ஷாட் நேருக்கு நேராக ஸ்லாட்டில் இருந்த பந்து. 1 பவுன்ஸ் பவுண்டரி. எங்கள் ஃபீல்டரை வைடாக வச்சுருந்தாங்க. ஃப்ளாட்டாக போயிருந்தனால வைடாக இருக்க ஃபீல்டராலையும் வர முடியலை. பேக் டு பேக் பவுண்டரிஸ், பேக் டு பேக் ஸ்லாட்டில் இருந்த பந்துகள் கரெக்டாக பவுண்டரி ஆக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பேக் டு பேக் சிங்கிள்ஸ் நல்லா வெளியே வரைக்கும் இழுத்து போட்டார் 2 பேட்ஸ்மேனுக்கும். ஐயோ அடிச்சிருவார் நினச்சேன், எதிர்பார்த்ததுலாம் இருந்துச்சு. டாட் பால் நல்ல கம்பேக் விக்கி. கடைசி 3 பால் நல்லா போட்டிருக்காரு.
ஷார்ட் ஹைட்டாக போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போதான்னு தெரில. அதில் டேக்கன் லைனில் வச்சு தான் பிடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய பவுண்டரி ரீஜன். ஸோ முதல் 2 பால் பவுண்டரி வந்தாலும் கடைசி பால் விக்கெட்டோட முடிச்சிருக்காரு ஒரு வெல்செட் பேட்ஸ்மேன். 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 41, 2 விக்கெட் இழந்து 10 ரன் ரேட்டில் வச்சுருக்காங்க தெளிவாக. கார்த்தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு வெல் பால் முன்னாடி இழுத்து போட்டார். ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால், இன்சைட் ஏஜ், குட் ஸ்டாப், சிங்கிள். ஹைட்டாக போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல நினைக்கிறேன். பவுண்டரி போயிடுச்சு, ஸ்டாப் பண்ண முடியல. குத்துனதுக்கப்புறம் ஓடிச்சு ஃபாஸ்ட்டாக. சந்தித்த முதல் பதிலே பவுண்டரி கொண்டு வராங்க டெத் ஓவரில். ஸ்டெப் அவுட் பண்ணிட்டாரு, அப் டூ மாதிரி விழுந்துருச்சு. நின்று இருந்தாருன்னா ஓரளவுக்கு வித்தில் கிடச்சிருக்கும் கொஞ்சம் நல்லா. ஃபம்பிள், 2 ஒன்லி. லாஸ்ட் 2, இன்சைட் ஏஜ், சிங்கிள், ரன் அவுட். லாஸ்ட் ஒன், வலிச்சாரு, கூட்டினார் ஒரு கூட்டு, கேப்பில் ஓடிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ரன் அவுட் இந்த இன்னிங்ஸ். லாஸ்ட் 2 பாலில் 2 ரன் மட்டும் வந்திருக்கு. மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 50 ஓட்டங்கள் ஆடிருக்காங்க. 51 80 வெற்றி இலக்கு ஃபார் புதுக்கோட்டை பால்டன்ஸ். போன மேட்சும் கரெக்டாக 50 51 தான் டார்கெட்டு. இந்த மேட்ச் அதே டார்கெட்டு. பார்க்கலாம் மேட்ச் ரைட்டாக போகுதா க்ளோஸாக போகுதானே. புதுக்கோட்டை டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங்கில் தமிழ்வேந்தன், நான்சிங்கில் நவீன், அம்பையர் பிரசன்னா. ஸோ நான் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பில்லு, 1 ஒன்லி பார்ட் ஓவர் போடுறதுக்கு ஒரு வேரியேஷன் போலர். மிட் ஆஃபை கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்வேந்தன் ஒரு வேரியேஷன் போலர்ன்றனால மேபி கையை பார்த்து ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி. முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ்வேந்தன். ஆஃப் கட்டர், டாட் பால், குத்தி உள்ள திரும்பிச்சு பால். குட் ஷாட், பலார் நிறைஞ்சிட்டாரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ். லெக் கட்ரு வைட விட்டு வளக்கி போட்டார்னு நினைக்கிறேன். ஷாட், குட் ஷாட், சுவிட்சில் ஹியூஜ் ஒன். ஸோ 6, 2 நாளத்தில் வந்து ஒரு 6. எப்படி போகிறதுனே தெரியலையேன்ற மாதிரி பார்க்குற பவுலர் பேட்ஸ்மேனை கரெக்டாக அடித்தார். எந்த பக்கம் பால் திரும்ப போகுது அப்படின்றத பார்த்து. ஆஃப் கட்டர், ஐயோ அதே பால் அடிச்சுடுவார் நினச்சேன். லெக் பை சிங்கிள், நல்லா கம்பேர் பண்ண பால் பில்லு. நவீன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஐயோ அடிச்சுடுவார் நினச்சேன், ஸ்டாப் பண்ணல, இவரும் ஸ்டாப் பண்ணல. ஓய்டு +2 மொத்தமாக 3 ஓட்டங்கள் இலவசமாக வந்திருக்கு. டாட் பால். ஸோ டாட் பால் டு ஹிந்தி பவர் பிளே ஓவர். ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 18. எந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் புதுக்கோட்டை பால்டன்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பவர் பிளே ஓவராக இருந்தாலும் அதை நறுக்குன்னு யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரே ஓவரில் மொத்த ப்ரெஷர் தூக்கி அவங்க தலையில் வச்சுட்டாங்க. நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கீங்க புதுக்கோட்டை பால்டன்ஸ்க்கு. கவின் வந்திருக்காரு, ஒரு வேகப்பந்து வீச்சாளர், நேருக்கு நேரம் வேகம் போடக்கூடிய ஒரு போலர். 33 4 ஓவருக்கு தள்ளிட்டு 2 கூப்பிட்டுருக்காரு ஸ்ட்ரைட்டா. ஈஸி ரன். பால் பெரிய லெவலில் பம்ப் ஆகலை, குத்துனது கொஞ்சம் அண்டரில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெல் பவுல், நல்லா கம்பேக். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ், பாலையும் தடுக்கலை. ஸோ பவுண்டரி போயிடுச்சுங்க. வெயில் வேறு ஆப்போசிட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ 1 more பவுண்டரி ஃப்ரம் தமிழ்வேந்தன். அன்ஸ்டாபிள் பவுண்டரிஸ் அவர் பேட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரெஸ்பான்சிபிள் எடுத்து போயிட்டு இருக்காரு. ஒரு சேசிங்கில் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட ரோல் எந்த மாதிரி இருக்கணுன்றதை காமிச்சிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஹெல் போல், குட் ஸ்டாப், சிங்கிள், வைட் லைன் யாக்கர், நல்ல பால், நல்ல எக்ஸிகியூஷன். வெல் பால், குத்துனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பம்ப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பால் மேலே ஒரு பால் கீழே வந்துருக்கு இந்த ஓவரில். 1 more டாட் பால். 2 பேட்ஸ்மேனே வச்சு ஒரு பால் டாட் பால் போட்டிருக்காரு. ஒன்ஸ் அகெயின் பாடி லைனில் இந்த முறையும் டாட் பால். பேக் டு பேக் நல்ல டெலிவரிஸ் ஃப்ரம் கமிங். 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 25 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். நல்ல ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு. 7 ரனில் போட்டிருக்காரு அந்த ஓவரை. அந்த ஒரு பவுண்டரியுமே ஒரு விடலாம் அப்படின்னா இன்னும் ஒரு 3 ரன் 4 ரனில் பிடிச்சி போட்டிருப்பாரு நினைக்கிறேன்.
என்ஜியூவில் 18க்கு 26 தேவைன்ற நிலைமையில் பால் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே ஸ்ரீகாந்த். ஸோ கடந்த 2 மேட்ச்லையும் சரி பேட்டிங்லையும் பவுலிங்லையும் இம்ப்ரெசிவாக இருந்திருக்காரு. கேம் சேஞ்சிங் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். 2 வெல் செட் பேட்ஸ்மேன் வச்சு. குட் ஷாட். ஷாட்டில் இருந்த நேருக்கு நேராக கோடு போட்ட மாதிரி சான்ஸ் ஃபார் லவ்லி ஷாட். ஒரு வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காங்க இங்கே ஸ்ரீகாந்தை. ஸோ இன்னைக்கு தமிழ் வேந்தன் பட்டதெல்லாம் தொட்டதெல்லாம் தங்கம்னு சொல்லலாம். பட்டதெல்லாம் பவுண்டரி சிக்னலாம் சிக்ஸராக மாற்றிட்டு இருக்காருங்க. குட் ஷாட். அல்வா மாதிரி ஒரு ஓபி. நேலுக்கு 20. குயிக்காக போட்டார் இந்த பாலை. நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர். இந்த கிரவுண்டில் நேருக்கு நேராக 6 அடிச்சா ஒன் மோர் பேட்ஸ்மேன் தமிழ் வேந்தன். பாலை வர விட்டு அரைஞ்சாரு. சான்ஸ் ஃபார். ஐயோ 1 தடவை வச்சு தான் போட்டார். கெஸ் பண்ணி போகலன்னு நினைக்கிறேன். முன்னாடி கரெக்டாக கெஸ் பண்ணி தான் கேட்சை பிடிச்சிருக்கலாம். 2 ஓட்டங்கள். திருப்பி ஸ்ட்ரைக்கில் வரார் தமிழ் வேந்தன். அவங்க டீம் எதிர்பார்த்த அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருக்கும். ஒரு நல்ல ஒரு வெல் செட் பேட்ஸ்மேன். நிறைய பவுண்டரிஸை பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்சில். ட்ராப் பண்ணிட்டாங்க. சிங்கிள் லெக் பை. வெல் பவுல். போன பால் வைடு. கிளீன் பால். எக்ஸலன்ட் டெலிவரி ஃப்ரம் ஹிம். ஸோ மேஜர் பிரேக் த்ரூ முதல் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. நவீனுக்கு சுத்தமாக பெருசாக படல இந்த இன்னிங்ஸில். பிளேட். சிங்கிள் டோ எந்தி ஓவர். அந்த 6 மட்டும் போகலாம் இன்னும் நல்லா ஓவராக இருந்திருக்கும். ஸோ அஸ் யூஷுவல் பிரேக் த்ரூ அவர் தான் கொடுத்துருக்காரு. 3 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 36. ஒரு விக்கெட் எழுந்து 12 ரன் எடுத்து போகிறாங்க தெளிவாக. இன்னும் 15 இன்னும் 12க்கு கவின் வந்திருக்காரு. முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர் போடுறதுக்கு. 12க்கு 15. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவர். ஸ்கூப் ஷாட். 2 ஃபாஸ்ட்டாக விட்டாங்க. அகெயின் ஸ்கூப் சான்ஸ் ஃபார். பேக் டு பேக் 2. வெல் பவுல். காலை சேஞ்ச் பண்ணார். லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார். கரெக்டாக கிரீஸ்லேயே போட்டாருன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டாட் பால் இந்த ஓவரில் மொத்தம் 3 பாலில் 4 ஓட்டங்கள் வந்திருக்கு இப்போ வரைக்கும். அகெயின் டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸோ இப்போ 4க்கு 4 கணக்கு. ஸோ தமிழ் வேந்தன் பேச இமீடியட்டாக வந்து ஷார்ட் லாங் ஆஃபில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். ஐயே கேட்ச் ட்ராப்பு. முக்கியமான நேரத்தில் முக்கியமான கேட்சை பிடிக்கணும். 2 ரன் சேவ் ஆகிருக்கும். ஸ்டாப் பண்ணல. குட் ஸ்டாப். ஐயோ அவரும் பாலை பிடிக்கல. பேக்கப்புக்கும் ஆள் இல்லை. ஸோ அது காரணமாக இங்கே 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அன்வான்ட் நினைக்கிறேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்து ஒரு 2ல் ஃபுல்லாக ஆடி கொடுத்துருவாரு நினச்சேன். ஸோ அவரே வாண்டடாக மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ரனுக்கு 3 ரன் வந்துருச்சு. அன்வான்ட் அட்டம்ப்ட்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ கடைசி பாலில் 3 ரன் வந்தது மூலமாக இந்த ஓவரில் மொத்தமாக 9 ரன் வந்துருக்கு. என்ஜியூவில் 6 பாலுக்கு 6 ஆடணும் அப்படின்ற மாதிரி சிவா வந்திருக்கார். நீ போலராக உள்ள சிவா டு சிவா. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள். 5க்கு 5. பிளேட். பேக் டு பேக் சிங்கிள்ஸ். 4க்கு 4. லீடிங் ஏ சான்ஸ் ஃபார் கேட்ச். ரன் அவுட். 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 3ஆவது ரன்ல ரன் அவுட். அட்டான்ட்டு ரன் அவுட்டு. 3க்கு 2. டைரக்ட் ஹிட்டு. இப்போ மேட்ச்சில் என்ன உயிர் இருக்குது. கரெக்டாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி பந்து போட்டாங்கன்னு சொல்லலாம். கையிலே போயிருந்துச்சு. துரிதமாக வேலை பார்த்தாரு இளங்கோ. கரெக்டாக டைரக்ட் ஹிட்டு வேறு. இப்போ லெஃப்டியோட விக்கெட் இங்கே பிடிச்சிட்டாங்க. இந்தியாவில் 2 பாலுக்கு 2 ஆடணும். மேட்ச்சில் என்ன உயிர் இருக்குது. ப்ரெஷருக்கு மேட்ச். 2க்கு 2. இது ரொம்ப முக்கியமான பால். மேட்ச் பால். டைரக்ட் ஹிட் ட்ரை. ஸோ ஓடிடுச்சு பின்னாடி.
2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பால் மிச்சம் வச்ச நிலையில் மேட்சை வின் பண்ணுறாங்க இந்த டிசைடிங் மேட்சை. ஸோ இதன் மூலமாக ஒரு ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க புதுக்கோட்டை பால்டன்ஸ். ஸோ நல்லா அடிச்சாங்க 50 ரன், அதை வச்சு நல்லா ப்ரெஷரும் போட்டாங்க லாஸ்ட் பால் வரைக்கும் கிட்டத்தட்ட. ஸோ ஹார்ட் லக் இங்கே ஹில்ஸ் ரைடர்ஸ் நூலிலேயே வெற்றி வாய்ப்பை தவற விட்டு ப்ரைஸையும் தவற விட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். ஹார்ட் லக், வெல் பிளேடு. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் புதுக்கோட்டை பால்டன்ஸ்.